அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 99% பேர் இதை நினைக்கவே மாட்டார்கள். ஆனால் கியாமத் நாளில் அல்லாஹ் நமக்கே கேட்கும் ஒரு கேள்வி இது. அதில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மை உங்களை காத்திருக்கிறது. கியாமத் நாள் மனிதன் தனது வாழ்நாளில் செய்த எல்லா செயல்களும் முன்வைக்கப்படும் நாள். அந்த நாளில் நமக்கு முதலில் கேட்கப்படும் கேள்வி என்ன தெரியுமா? உன் இளமையை எதில் கழித்தாய்? ஆனால் இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை, அல்லாஹ்வின் கேள்வி. இதுவே நம் முழு வாழ்க்கையின் சுருக்கம். முதல் கேள்வி, உன் இளமையை எதில் கழித்தாய்? ஆம், 99% பேருக்கும் இப்படி கேட்கப்படும் என்பதை மனதில் கூட வராது. ஏனெனில் நாம் எல்லாம் நினைப்பது ஆரோக்கியம், வசதி, ஜாப், வாழ்க்கை. ஆனா நிஜமான கேள்வி, இளமையை எப்படி பயன்படுத்தினோம்? அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் 4 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் நகர மாட்டான். அதில் முதல் கேள்விதான், இளமை எப்படி கழிந்தது? இரண்டாவது கேள்வி, நீ அறிவை எப்படி கற்றாய்? அதை எப்படி பயன்படுத்தினாய்? மோட்டிவேஷன் வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸ். ஆனா பயனுள்ள அறிவு நாம் எவ்வளவு கற்றோம்? கற்றதை எங்கே பயன்படுத்தினோம்? அறிவு நம்மை மாற்றணும், ஆனா நாம் தான் அறிவை ஸ்க்ரோல் செய்து கடந்து போகிறோம். மூன்றாவது கேள்வி, ஹலால் வழியில் சம்பாதித்தாயா? நம் பணம், நம் நேரம், நம் வேலை ஹலாலாக இருந்ததா அல்லது சுலபமான ஹராம் வழிகளுக்கா? கியாமத் நாளில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கும். நான்காவது கேள்வி, நீ சம்பாதித்ததை எங்கே செலவழித்தாய்? மனிதர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான். போன், ஃபேஷன், ஷோ ஆஃபா அல்லது சேரிட்டி, பேரண்ட்ஸ், நீடி பீப்பிளா? அல்லாஹ்வின் கணக்கு 0.001% கூட தவறாது. கியாமத் நாள் பயப்பட வேண்டிய நாள் இல்ல, தயாராக இருக்க வேண்டிய நாள். இன்று நம்மை நாமே கேட்க வேண்டிய 4 கேள்விகள். என் இளமை எதற்கு செல்கிறது? என் அறிவு என்னை மாற்றுதா? நான் சம்பாதிப்பது ஹலாலா? நான் செலவழிப்பது அல்லாஹ்க்கு பிடிக்கிறதா? இன்று ஒரு சிறிய மாற்றம், கியாமத் நாளில் பெரிய தற்காப்பு. இந்த நினைவூட்டலை யாராவது கேட்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு இது ஒரு ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் உங்க மனசுல ஒரு ஒளி எழுப்பிருந்தா லைக் பண்ணுங்க. இது ஒருத்தரின் வாழ்க்கையே மாற்றக்கூடும். அதனால ஷேர் செய்ய மறக்காதீங்க. உங்க நெஞ்சில் தோன்றிய ஒரு லைக் கமெண்டா எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. அல்லாஹ்வின் நற்செய்திகள் உங்களை தவறாமல் அடையட்டும்.